ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து கடைசி ஆடி வெள்ளி அன்னைக்கு எடுத்த வீடியோங்க. கடைசி ஆடி வெள்ளி அப்படிங்கிறதுனால நாங்கள் எல்லாரும் சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போனோங்க. எங்கேயோ வெளியே கிளம்புனோம்னா நாம மட்டும் கிளம்புனா சட்டுன்னு குளிச்சோமா பட்டுன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோமா கிளம்புனோமான்னு இருக்குங்க. 7:30க்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணோங்க. ஆனால் இந்த குட்டீஸ் எல்லாம் கூட்டிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே 10:30 ஆயிடுச்சுங்க. இதனாலேயே மோஸ்ட்டாக என்னோட ஹஸ்பண்ட் வந்து எங்கேயா வெளியே போகிறதுனா அவர் மட்டும் போயிட்டு வந்துடுறாருங்க. நான் மட்டும்தான் இந்த மாதிரி வெளியே போக்கல லேட் பண்ணுறேன்னா இல்லை நீங்களும் அப்படிதானா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி குலதெய்வ கோயிலுக்கு வர்றதுக்கு 40 மினிட்ஸ் ஆகுங்க. எனக்கு அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுங்க. ஏன்னா அங்கே இருக்கிற பிளேஸே ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் க்ரீனிஷாகவும் மட்டும் இல்லாமல் காவேரி ஆறு பக்கத்துலேயே இருக்கும் பாருங்க, அவ்வளோ நல்லா இருக்குங்க. ரோட்ல இருக்க மண்ணாத்தம்பாளையம் அப்படிங்கிற ஏரியால இருக்க குலவிளக்கம்மன் தாங்க எங்களோட குலதெய்வம் கோயில். நாங்க எப்பயுமே வந்தோடனே ஃபர்ஸ்ட் காவேரி ஆத்துல போய் கால் நனைச்சிட்டு கொஞ்ச நேரம் குழந்தைங்களோட விளையாடிட்டு தாங்க சாமி கும்பிடவே போவோம். எப்பயுமே சாமி கும்பிட்டு வந்து ஆத்துல கால் நனைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் ஃபுல்லா ரொம்ப விசாலமா இருக்குங்க. பொங்கல் வைக்க தனியா, கோழி வெட்ட, ஆடு வெட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தனித்தனியான இடம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு 10,000 பேரை கூப்பிட்டு ஏதாவது ஒரு கல்யாணம் ஏதாவது விசேஷம் வைக்கிற அளவுக்கு பெரிய இடமா இருக்குங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருமோ அப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் மனசு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. மட்டும் இல்லாம அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு கோயிலே எல்லாருக்கும் அன்னதானம் போடுவாங்க. கால கோயில்ல இது ரொம்ப சிறப்புமிக்க கோயிலா இருக்குது. நீங்க ஈரோட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வந்து காவேரி ஆத்துல குளிச்சுட்டு அப்படியே போய் அம்மனை பார்த்துட்டு போனீங்கன்னா நிஜமாலுமே ரொம்ப மைண்ட் வந்து அவ்வளோ பிளசண்டா பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த கோயில்ல விசேஷ நாள்ல மட்டும்தாங்க கொஞ்சம் கூட்டமா இருக்கும். மற்ற நாள்ல நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டா பொறுமையா சாமி கும்பிடலாங்க. இந்த கோயிலுக்கு போனாலும் கோயில் கோபுரத்தை பார்த்து சாமி கும்பிடணும்னு வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு வந்து உண்மையான ரீசன் என்னன்னா, கோயிலோட கோபுரத்துல வந்து அந்த கலசம் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து வெள்ளம் புயல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இயற்கை சீற்றத்தினால வந்து நம்மளோட தானிய விதைகள்லாம் அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால அந்த கோயில் கலசத்துல வந்து நம்மளோட தானிய விதைகளை சேகரிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு தர ஒரு மரியாதை நிமித்தமா தாங்க நம்ம கலசத்தை பார்த்து வணங்கிட்டு வர்றது. இப்போ நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்தாலும் என்னோட பசங்க வந்து இந்த யானை சிலை மேலே ஏறி உட்காந்து விளையாடாம வரவே மாட்டாங்க. யானை சிலை மேலே உட்காந்து விளையாடினதுக்கு அப்புறம் என்னோட பசங்க வந்து நம்ம ஆத்துல மீன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மீனுக்கு ஃபுட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடங்க வாங்கன்னு சொல்லி பக்கத்துல இருக்க கடைக்கு கூட்டிட்டு போய் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து ஃபிஷ்ஷுக்கெல்லாம் கொஞ்ச நேரம் போட்டு அவங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கெல்லாம் வரலைங்க, அடுத்து இன்னொரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இந்த கோயிலுக்கு வர ஃபர்ஸ்ட் டைம். இந்த கோயிலோட பேர் வந்து நட்டாத்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேருக்கு ஏத்த மாதிரியே இந்த கோயில் வந்து நடு ஆத்துல தாங்க இருக்கு. இப்போ வந்து இந்த கோயிலுக்கு போறதுக்காக பாலம் போட்டுட்டாங்க. ஆனா இந்த பாலம் போடுறதுக்கு முன்னாடி படகுல மட்டும்தான் இந்த கோயிலுக்கு போக முடிஞ்சுங்களாம். இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்லயே வந்து பூ, கனி, நெய் விளக்கு இதெல்லாம் வந்து நம்ம பூஜைக்கு வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு ஏதாவது டென்ஷனா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அதனால ஒன் டே ட்ரிப் எங்கேயாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வாங்க. என்னங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, எங்கேயாவது ஒன் டே ஜாலியா வெளியே போலான்னு சொல்றேன், நீங்க என்னன்னா கோயிலுக்கு போங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி சொல்றேன்னா, இந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் போய் டோர் ஓபன் பண்ணி இறங்கின அந்த செகண்ட் வந்து அவ்வளோ ஒரு சில்னஸ்ங்க. மனசு வந்து என்ன சொல்றது, இந்த அளவு ரிலாக்ஸா இருக்கவே இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு ரிலாக்ஸா இருந்துச்சுங்க. அங்க இருக்கிற இடம் வந்து அவ்வளோ ஒரு அமைதியா சுத்தி பச்சை பசேல்னு, அதையே தாண்டி நீர்வெளி எல்லாமே அவ்வளோ மனசை வந்து கொள்ளை அடிக்குதுங்க. கோயில்ல வந்து பிள்ளையார், முருகர், பெருமாள், அம்மன், சிவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமியும் இந்த கோயில்ல இருக்குங்க. ரொம்ப பக்தியா இருந்தாலும் சரிங்க, இல்ல எனக்கு சாமி மேல அவ்வளோ பக்தி இல்லை நம்பிக்கை இல்லைனாலும் சரிங்க, ஜஸ்ட் ஒன்ஸ் விசிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பா திரும்பவும் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுங்க. ஏன்னா எனக்குமே அந்த கோயிலுக்கு இருந்து வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த கோயிலுக்கு எப்போ போவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்குங்க. இங்க வந்து பாலம் போறதுக்கு முன்னாடி படகுல பயணம் பண்ண ஞாபகமா படகு சவாரியும் இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, இங்க ஒரு ஆலமரத்துல நல்லா நீளமான விழுது இருந்துச்சுங்க. அதை பார்த்தோன்னே நானு குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து அதுல ரொம்ப ரொம்ப ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிட்டோங்க. நீங்க ஏற்கனவே இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.